ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சில கேர்ள்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கான டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஹை நெக் டிஷர்ட். ஸோ ஹை நெக் டிஷர்ட் அப்படின்றதுல நீங்கள் கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்லீவ் வந்தது. ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் 5 பீஸ் வந்து உங்களுக்கு 499 கொடுக்குறோம். இது பாருங்க, நல்ல ஒரு பிளாக் கலர். ஸோ சைஸ் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் இப்போ அதாவது நான் எனக்கு வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ என்ன வச்சு நீங்கள் சைஸ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு செமி வெயிட் டாப் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட ஷொட்டர் மாதிரியே இருக்கு. பாருங்க, ஆக்சுவலாக இதில் வந்து சைஸ் லேபிள்ஸ் வராது. ஸோ அதனால இது இந்த சைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் சைஸ் கேட்காதீங்க. இது ரேண்டமாக உங்களோட கண்ணளவு வச்சு நீங்களாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ நான் எனக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நான் எந்த அளவுக்கு மறையிறேன், எனக்கு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது, இல்லை எனக்கு எந்த அளவுக்கு சிறுசாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஒரு கண்ணளவில் தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது நெக் வந்து கவர் ஆகிறதுல உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு ஏஜுக்கு மேலே டிஷர்ட்ஸ் வியர் பண்ணுறப்போ ஸோ அதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. இது வந்து ஒரு ஒயிட் கலர். இதில் டீனேஜர்ஸ்க்கும் இருக்கும், அடல்ட்ஸுக்கும் இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு 200 பீசஸ்க்கு மேலே பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். எனி 5 பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு ஷொட்டர் மாதிரி உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கு. இது ஷார்க். ஸோ அதாவது ட்ரெஸ்க்கு மேலே வியர் பண்ணக்கூடிய ஷார்க். ஸோ சின்ன சைஸ் இருக்கு. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே ஒரு 300-500 வரைக்கும் வரக்கூடிய பீசஸ். இதுவும் ஒரு செமி வின்டர் டாப் மாதிரி தான். நைட் டைம்ஸ்க்கு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸாக இருக்கு. எல்லாமே நல்ல பெஸ்ட்டாக இருக்கு. இதுவும் ஒரு டீனேஜர்ஸ்க்கான ஷொட்டர் மாதிரி கலெக்ஷன்ஸ் சொல்லலாம். எல்லா கலெக்ஷன்ஸும் இதில் மிங்கிள்டாக இருக்கும். இது பாருங்க, நல்ல ஒரு வி நெக் வச்சது. அதுலேயே இன்னொரு கலர் ஷேட். ஸோ ஸ்லீவ் என்ன அளவுக்கு லென்த் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு 2-3 வீடியோ கொடுத்துருக்கோம். நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு. அகைன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு 200-250 பீசஸ் இந்த ஒரே வீடியோவில் வரப்போகுது. எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் எடுத்திருந்தவங்களே நிறைய பேர் அடுத்து எப்போன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட இப்போ நேற்று கூட நிறைய என்கொயரிஸ் வந்திருந்தது. ஸோ இன்னைக்கு இதுக்கான வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கோம். இது ஒரு செமி வெயிட்டட் டாப் மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸான மெட்டீரியலாக தான் இருக்கு. இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் கூட இருக்கு. இதுவும் பாருங்க, நீங்கள் நைட் டைமுக்கு வியர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன். எல்லா கலெக்ஷன்ஸும் இதிலேயே மிங்கிள் ஆகி வருது. 5 பீசஸ் ஜஸ்ட் 499. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரி சிங்கிள் சாரிக்கு 70 rupees எக்ஸ்ட்ரா வரும். அடிஷனல் சைஸ் ஒன்றுக்கு 20 rupees எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு எப்படி வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைஸஸும் இந்த வீடியோலயும் உங்களுக்கு மிக்சடாக இருக்கு. சைஸ் செட் ஆகலைன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கலாமா அப்படின்னா அது கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது. ஒன்று டேரக்டாக நீங்கள் ஷாப் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் அதுவும் இந்த ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறப்போ ஒரு 5 பீஸ் எடுக்கிறீங்க, அது ஒரு 4 பீஸ் செட் ஆகுது, ஒரு பீஸ் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இது வந்து சைஸ் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ நம்ம 2 பீஸ் செட்டு 3 பீஸ் செட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஈவனான சைஸாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் XXL பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு XXL போடுறவங்க நம்மளோட XXL போடலாம் 2 பீஸ் 3 பீஸ்லாம். ஏன்னா 2 பீஸ் 3 பீஸ்லாம் நம்ம பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணுறோம். சைடு ஓப்பனுக்கு நீங்கள் வெளியில் என்ன சைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே சைஸ் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது இப்போ சைடு ஓப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் XXL அப்படின்னா நம்ம கிட்ட நீங்கள் XXL பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சரியாக இருக்கும்.
2 பீஸ் 3 பீஸை பொறுத்தளவு நீங்கள் வெளியில் டபுள் எக்ஸல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட எக்ஸலே உங்களுக்கு சரியாக இருக்கும். டபுள் எக்ஸல் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா தாராளமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை பொறுத்தளவு நீங்கள் கண்ணளவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ வெளியில் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு பீஸே உங்களுக்கு 300 ரூபாய் வரப்போகுது. இப்போ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றப்ப 5 பீஸ் உங்களுக்கு வெறும் 500 ரூபாய்க்கு கொடுத்துறோம். அப்ப அதுல ஒரு பீஸ் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலுமே அது பிரச்சனை கிடையாது. சோ நீங்க அதை யாருக்கும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு கொடுத்துருக்கோம். சோ மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பாருங்க, ஒரு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 500 ரூபாய் வரக்கூடிய கலெக்ஷன். இதுவும் செமி வின்டர் டாப் மாதிரியானது தான். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பிளாக் கலர்ல இந்த மாதிரி நெக்குக்கு உங்களுக்கு ஒர்க் வச்சு இருக்கு. இதுவும் பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பாருங்க. எது வேணுமோ இமீடியட்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோ போட்டதும் நீங்க கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா எல்லா பீசஸுமே அவைலபிளா இருக்கும். எந்த அளவுக்கு டிலே பண்றீங்களோ அந்த அளவுக்கு இது சோல்ட் ஆகிட்டே இருக்கும். அப்ப அவைலபிளா இருக்கிறதுல எது பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஹை நெக்கோட வந்துருது. ஸோ ஹை நெக் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்தை கவர் பண்ணி இருக்கும். இது பாருங்க, நெக்ல வந்து இந்த மாதிரி ஒரு கோட இருக்கு. இதுவும் ஹை நெக். ஸோ ஹை நெக்ன்றப்போ உங்களுக்கு நல்லா கவர் பண்ணி இருக்கிறப்போ நீங்க கம்ஃபர்டபுளா டே ஃபுல்லா வியர் பண்ணலாம். ஒரு சிலர் கொஞ்சம் லோ நெக்கா இருக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க டிஷர்ட்ஸ் ஒரு ஏஜுக்கு மேல. ஸோ அப்படி ஆகிறதுக்கு இந்த ஹை நெக் வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா சைஸஸுமே இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் அளவுக்கு இருக்கு. பட் இது என்ன சைஸ், அது என்ன சைஸ், இது இத்தனை வயசுக்கு யூஸ் பண்ண முடியுமா, இந்த சைஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான என்கொயரிஸ்க்கு எங்கள்கிட்ட ரிப்ளை வராதுங்க. ஏன்னா இது ஒன்று நம்ம செக் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் என் பாடியை ரெஃபரன்ஸாக வச்சுருக்கீங்க. ஸோ நம்ம முன்னாடியாவது நம்ம ஸ்டாண்டில் வச்சு கீழே வச்சுன்னு எடுத்திருந்தோம். ஸோ அப்போ அது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸே கிடைக்காம இருக்கும். இப்போ நீங்கள் என்ன ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கீங்க. ஸோ நான் எனக்கு முன்னாடி டிஷர்ட் வச்சுருக்கப்போ அது சிறுசாக இருந்தாலும் என்னை விட எந்த அளவுக்கு சிறுசாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். பெருசாக இருந்தாலும் என்னை விட எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் யாருக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்களோ அவங்களோட இதையும் நீங்கள் என்னோடதையும் வச்சு இந்த ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் ஓரளவுக்கு புக் பண்ண முடியும். அப்போ ஒரு 5 பீஸ் புக் பண்ணுறதுல 4 பீஸ் சரியாக இருக்கும். அதுக்கு மீறியும் ஒரு பீஸ்ல முன்ன பின்ன போக தான் செய்யும். நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும். ஸோ டிஷர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்ன பின்ன போகிறதுக்கான இது பாசிபிலிட்டிஸும் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரெச்சபிள் தான் இல்லையா. ஸோ ஒரு சைஸ்க்கு மேலே உள்ளவங்க கூட நீங்கள் தாராளமாக வியர் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெச்சபிள் தான் அப்படின்றப்போ அதுக்கு மீறி ஒரு பீஸ் உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தான் வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் வீடியோ போடுறோம். பட் லாஸ்ட் டைம் நம்ம சும்மா டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருந்தப்பவே எந்த ஒரு இஷ்யூவும் வரல. எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப்போட வந்துடுது. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாருங்க. ஸோ உங்களுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு லென்த் உள்ள டாப்பும் இருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நைட் டயர்ட்டுக்காக இருக்கட்டும், ஒரு டிஷர்ட்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னன்னைக்கு டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றோம். இப்போ இது அநேகமாக உங்களுக்கு சண்டேவே அப்லோட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சண்டே மார்னிங் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சா சண்டே ஈவினிங்கே அப்லோட் பண்ணிடுவோம்.
எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. சிங்கிள் பீஸே உங்களுக்கு 599க்கு ஒர்த்தபிள், அதாவது 499க்கு சிங்கிள் பீஸே ஒர்த்தபிளுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சிங்கிள் பீஸே 499 வரக்கூடிய பீசஸ் தான். எதுவுமே ஒரு 299க்கு கீழே நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாதிரியான பீசஸ் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு அதாவது 100 ரூபீஸ்க்கே கொடுத்துருக்கோம். எனக்கு சிங்கிள் பீஸ் போதும் பார்க்கணும், தாராளமாக சிங்கிள் பீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்க், பட் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல நீங்கள் ஷிப்பிங்க்கு ஒரு 30 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். தமிழ்நாடாக இருக்கீங்கன்னா, அதர் ஸ்டேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ்க்கு நீங்கள் ஒரு 50 ரூபீஸ் பே பண்ணலாம். சிங்கிள் பீஸாக இருந்தாலும் சரி, அதாவது 5 பீஸ்க்கு ஒரு பீஸ் கம்மியாக இருந்தாலும் சரி. 5 பீஸஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் உங்களுக்கு எம்ஏமே கிடைக்காது. கிடைக்கிறப்ப மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஷாப்லயே நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஒரு 2-3 நாள்ல நம்ம ஷாப் ரெடி ஆகிடும். இப்பயுமே இந்த வெளியில சவுண்ட் கேட்குது இல்லையா, உங்களுக்கு ஆசாரி ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அப்படி சண்டே முதல் கொண்டு வெரைட்டி தான் நம்ம வேலை பார்க்குறோம். பட் இருந்தாலும் ஒர்க் உள்ள ஜாஸ்தி இருக்கு அப்படின்றதுனால டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம வீடியோலேயே உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியே வீடியோ போட்டுருவோம். அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சைஸஸ் உங்கள் மேலே வச்சு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சம் இன்னொரு 1 வீக்குள்ள எல்லாமே ரெடி ஆகிடும். வெறும் இன்டீரியர் ஒர்க் மட்டும் இல்லை, நம்ம இன்னும் ஸ்டிக்கரிங் அடிக்க வேண்டியது இருக்கு, பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இன்னொரு 3 டேஸ்ல இருந்து 1 வீக் வரைக்கும் டைம் எடுக்கும். ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபேமிலியோட வந்து மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஜாயிண்ட் சாரீஸ் இருக்கு, ஃபுல் சாரீஸ் இருக்கு, சைடு ஓபன் டாப்ஸ் இருக்கு, அம்ப்ரெல்லா டாப்ஸ் இருக்கு, 2 பீஸ் செட்ஸ் இருக்கு, 3 பீஸ் செட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான டி-ஷர்ட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஷார்ட் மட்டுமே தனியாவே நம்ம கிட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸ்வெட்டர்ஸ் இருக்கு, ஸ்லிப்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அடுத்தடுத்து இன்னும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம எடுப்போம். நம்மளோட டார்கெட் நெக்ஸ்ட் தீபாவளிக்குள்ள நீங்க நம்ம ஷாப்க்கு வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கான மொத்த பர்ச்சேஸை நம்ம கிட்ட முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதை வச்சு நம்ம கோலை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்காக எல்லா இடத்துலையும் இருக்கிற அதே ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்க அதே ப்ரைஸ்க்கு நான் சேல் பண்ண இஷ்டம் இல்லை எனக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல எதெல்லாம் என்னால் பெட்டரான ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்காக தேடி பிடிச்சு கொண்டு வருவேன். அடுத்ததாக பார்க்கறது பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிட்டர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவ் வந்துடுது. எல்லா கலர் ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு. 5 பீசஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 499 தான். அதுவும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்றோம். அது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாக் கலர், எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கே டிஸ்பேச் ஆகிடும். இது இந்த மாதிரி ஹை நெக்கோட வந்துடுது. இதுவுமே இந்த மாதிரி ஹை நெக்கோட இருக்கு. இது பாருங்க, நல்ல ஒரு ஃபேன்சியான ஆர்டிக்கல். எல்லா கலர் ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 பீசஸ் ஜஸ்ட் 499. ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு. கேஷ் ஆன் டெலிவரிக்கு இந்த 5 பீசஸ் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வரும்.
ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 499 மட்டும் பே பண்ணால் போதும். கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா அந்த 499 ப்ளஸ் சிஓடி சார்ஜஸ் ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிடுங்க, அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு, எங்களுக்கும் பெஸ்ட்டு. இது இந்த மாதிரி ஒரு ஹை நெக் டிஷர்ட், நல்லா எல்லாத்துக்குமே நல்ல ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்லாவே லென்த் இருக்கு. ஸோ இப்போ என் கையோட வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு உங்களுக்கு எப்படி எந்த மாதிரியான சைஸ் வேணுமோ இதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. ஸோ கலருக்கு ஒரு பீஸ்னு எடுத்துக்கிட்டீங்க கூட நீங்கள் தாராளமாக உங்கள் ஓன் யூஸ்லேயே 10-15 பீஸ் எடுக்கலாம். இது ஹை நெக் ஆர்டிக்கல், நல்ல ஒரு பிளாக் கலர் பீஸு. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே வீடியோவில் ஒரு 200 பீசஸ் போட்டிருக்கோம். இதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கும் இருக்கு. இது ஒரு பிளாக் கலர், ரவுண்ட் நெக், வி நெக். இது இந்த மாதிரி காலர் நெக், ஹை நெக். இந்த மாதிரி ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரியான ஆர்டிக்கலா இருக்கு. எல்லாமே நல்ல ஒரு மிக்ஸ்டா கொடுத்துருக்கோம் கலெக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு புக் பண்ணுறதும் அன்னன்னைக்கே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால பார்சல் மண்டே வந்து மதுரை விட்டு உங்களுக்கு தாண்டும். இன்கேஸ் இன்னைக்கு வீடியோ அதாவது சண்டேவே வீடியோ போட்டுட்டோம்னா, இல்லை மண்டே போடுறோம் அப்படின்னா மண்டேவே உங்களுக்கு டிஸ்பேச் ஆகி மண்டேவே மதுரை விட்டு தாண்டிடும். நெக்ஸ்ட் டேவே கூட உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள நபருக்கு என்ன மாதிரியான சைஸஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பிளாக் கலர். ஸோ பிளாக் கலர்ஸ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஏன்னா அது பிளாக்கா நேவி ப்ளூவா அந்த மாதிரினா உங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுவும் பிளாக் கலர், ஹை நெக். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க. இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு குரூப் லிங்க் இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஸாக வேணாம், வீடியோ நம்ம போட்டால் வீடியோக்கான லிங்க் மட்டும் வேணும் அப்படின்னா கீழே கடைசியாக ஒரு லிங்க் கொடுத்துருப்போம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஆல் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி அப்புறமா எந்த சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு அப்டேட் வரும். இல்லைப்பா எனக்கு ஃபோட்டோஸும் வேணும், எனக்கு பர்டிகுலராக ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் வேணும்னா நீங்கள் அதுக்கான குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் சாரீஸ்க்குன்னு தனியாக குரூப் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் சாரீஸ்க்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும். ஜாயின் சாரீஸ்க்குன்னு தனியாக குரூப் இருக்குது. அதில் உங்களுக்கு ஜாயின் சாரீஸ்க்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும். மற்றபடி இந்த மாதிரி டாப்ஸு, 2 பீஸு, 3 பீஸு, டிஷர்ட்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே தனியான குரூப் இருக்குது. ஸோ அதில் இதுக்கான கலெக்ஷன்ஸ்க்கான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும். ஸோ ஃபோட்டோஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரே குரூப்பில் இருக்கிறதுல உங்களுக்கு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பிளாக் கலர். பட் ஃபோட்டோஸ்னாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது ஒரு வி மாதிரியான நெக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸில் அதாவது கேலரியில் சேவ் ஆகாத மாதிரியான செட்டிங்ஸ் மேக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் கேலரியிலே சேவ் ஆகுது, உங்கள் ஸ்பேஸும் எடுத்துக்காது. வாட்ஸ்அப்பில் ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா 4 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி குரூப்பில் ஜாயின் பண்ணதில் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க, இல்லை இப்போ இன்றைக்குமே நீங்கள் ஒரு அவுட்டிங் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்தில் உட்காந்து உங்களால் வீடியோ பார்க்க முடியாது. பட் ஃபோட்டோஸ் அப்படின்னா நம்மளால் எங்கே இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். 2 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, ஒரு 30 செகண்ட்ஸில் ஒரு கிளான்ஸ் பார்ப்பீங்க. வேணும்னா புக் பண்ணுவீங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடுவீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது உங்கள் ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும்.
பர்ச்சேஸ் பண்ணி ஹேண்ட் ஸ்டாக் வச்சு சேல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அப்படியே வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போட்டு நீங்கள் சேல்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ரீசேல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அன்னன்னைக்கு புக் பண்ணுற ஆர்டர்ஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கே டிஸ்பேட்ச் ஆகிடும். ஸோ அதான் கலர் ஷேட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு வெல்வெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டைப்ஸும் இருக்குது. இது ஹை நெக். இந்த மாதிரியான எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரே வீடியோவில் ஒரு 200 பீசஸ்க்கு மேலே காமிச்சிருக்கோம். அந்த 200 பீசஸ்லேருந்து உங்களுக்கு எந்த பீஸ் தேவையோ அந்த ஒரு 5 பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5 பீஸ் தான் இல்லை, நீங்கள் ஒரு பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்க தான் போகிறோம். பட் அதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். 5 பீசஸாக புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்காக ஷிப்பிங் சார்ஜ் நான் பே பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றேன். அதுவும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன். ஸோ இந்த 500 ருபீஸ்ல வந்து இந்த 5 பீசஸ்க்கான ஷிப்பிங் சார்ஜ் போக ஒரு பீஸ் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத பாருங்க. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பெட்டரான ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு வி நெக் வருது. இது ஆன்லைனுக்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கான ஆஃபர்கள் மட்டும் இல்லை. மேக்ஸிமம் இன்னொரு 1 வீக்குள்ள நம்ம ஷாப் பக்காவாக ரெடி ஆகிடும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் டேரெக்டாக வந்து பார்த்து மெட்டீரியல் டச் பண்ணி ஃபீல் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் வந்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம ஷாப்பை ஃபுல்லாக சுற்றி பார்த்து உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ புக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம ஷாப் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ காலர் பார்த்துக்கோங்க. இது ஹை நெக். மதுரையில் உள்ளவங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி கூட நம்ம ஷாப் வந்து சுற்றி பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். நீங்கள் அதாவது உங்கள் தேவைக்கான எல்லா கலெக்ஷன்ஸையும் சுற்றி பார்க்கறதுக்கான டைமிங்கே உங்களுக்கு ஒரு 4 hours ஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ ஒரு சண்டேவோ இல்லை ஒரு ஈவினிங் டைமோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்படி எல்லா கலெக்ஷன்ஸும் பார்த்து ஒரு நாள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆன மாதிரியும் இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ப்ராடக்ட்டை அஃபோர்டபுளான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். அன்னன்னைக்கு புக் ஆர்டர்ஸ் நம்ம அன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. பொங்கல் ஹாலிடேஸில் ஒரு டிலே இருந்தது. பட் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த பொங்கல் ஹாலிடேஸ் நம்ம ஷாப்புக்கு ஷிஃப்ட் பண்ணதுனால ஒரு டிலே இருந்தது. இப்போ எவ்வளோதான் வேலை இருந்திருந்தாலும் அன்னன்னைக்கே புக் பண்ணுற ஆர்டர்ஸ் நம்ம அன்னன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். உங்களுக்கு ரிப்ளைக்கும் எந்த ஒரு டிலேவும் இருக்கிறதில்ல, அந்தந்த நிமிஷமே ரிப்ளை பண்ணிடுறோம். ஈவன் இப்போ நம்ம இன்னைக்கு சண்டே வீடியோ போடுறதா இருந்தாலும் ஈவினிங் தான் வீடியோ போட போகிறோம். பட் மார்னிங்லேருந்தே உங்களுக்கு நீங்கள் பழைய வீடியோக்கு என்கொயரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி சண்டேவாக இருந்தாலும் லேட் நைட்டாக இருந்தாலும் ஏர்லி மார்னிங்காக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட உங்களுக்கு ஒரு இமீடியட்டான ரெஸ்பான்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் மேலே போட்டிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். நீங்கள் நம்பர் மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. எப்பயுமே அந்தந்த வீடியோவில் மேலே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். எப்போவுமே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கிறது பெரும்பாலும் ஒரே நம்பர் தான் கொடுத்துருப்போம். இனிமேல் நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போடுறதுனால ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ்க்கு ஒவ்வொரு நம்பர்னு யூஸ் பண்ணலாம். பட் இது வரைக்கும் நம்ம ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும். பட் நிறைய பேர் நம்பர் மாற்றி மெசேஜ் பண்ணிடுறீங்க. இப்போ நம்மளே ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனி நம்பர் வச்சுருப்போம். அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நம்ம கொடுக்குற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம வீடியோக்கு என்ன ஆர்டருக்கு கொடுக்குறோமோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாமல் நீங்கள் மற்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெசேஜுக்கு டைரெக்டாக இருக்க தான் செய்யும்.
அந்த ரிப்ளை கூட அந்த நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ அது நீங்கள் டிலே ஆகுது அப்படின்னா அதான் செய்யும். அதுவும் ஜிபே நம்பருக்குலாம் மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி மெசேஜ் பண்ணிங்கன்னா 4 நாள் கழிச்சு கூட ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமலும் கூட இருக்கலாம். ஜிபே நம்பர் அப்படிங்கிறது ஜிபே பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணவோ மெசேஜ் பண்ணவோ வேண்டியதில்லை. ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ஃபோட்டோ ஷேர் பண்ணால் வாட்ஸ்அப் ஹேங் ஆகிடுது, எங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு டிலே ஆகுது அப்படின்றதுக்காக தான் ஃபோட்டோ ஷேர் பண்ண குரூப்பில் இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு நம்பர் வச்சுருக்கோம். அந்த நம்பர் நாங்கள் யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட உங்களுக்கு டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு 4 குரூப்புக்கு நம்ம ஷேர் பண்ணாலுமே அந்த 4 குரூப்பில் 2000 பேர் இருக்கீங்க. அந்த 2000 பேத்துக்கு மொத்தம் 8000 பேர் ஆகிடுது. அந்த 8000 பேத்துக்கு நம்ம ஒரு 100 ஃபோட்டோ போடுறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டிலே ஆகுது. அந்த 10 மினிட்ஸில் எங்களுக்கு எந்த ஒரு மெசேஜஸ் ரிசீவும் ஆகாது, நாங்கள் யாருக்கும் ரிப்ளைவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு 10 மினிட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம அதுக்கு தனி நம்பர் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பர்பஸ்ஃபுல்லாக தான் மற்ற நம்பர்ஸ் வச்சுருக்குது. வீடியோஸில் ஒரே நம்பர் தான் கொடுக்குறோம். அந்த ஒரே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். காலையில் 6 மணியாக இருந்தாலும் நைட்டு 10 மணியாக இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். எங்கள் ஒர்க்கிங் டைம் அப்படிங்கிறது மார்னிங் 10 to 8. அந்த 10 to 8ல் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அதை தவிர்த்து மற்ற டயத்துலையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, ஏதாவது தீபாவளி பொங்கல் மாதிரியான ஹாலிடேலையோ நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்சப்போ ரிப்ளை பண்ணுவோம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். 200 பீசஸ்க்கு மேலே பார்த்துட்டோம். எல்லாமே ஜஸ்ட் 100 rupees தாங்க. 100 rupeesக்கு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான டிஷர்ட்ஸ்ன்னு பாருங்கள். இது எல்லாமே இந்த பனியன் கிளாத் மாதிரியான மெட்டீரியல் தான். ஸோ கலர் ஷேட்ஸ் பாருங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டோம் அப்படின்னா வீடியோ போட்டதும் செக் பண்ணுங்க. கலெக்ஷன்ஸ் பிடிச்சது அப்படின்னா உடனே புக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான பெட்டரான பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணிடுங்க. நாங்கள் அவைலபிள்னு சொல்கிறது அந்த நிமிஷம் அவைலபிள் அப்படிங்கிறது தான். அடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட அவைலபிளான்னு கேட்டுக்கிட்டு பே பண்ணுங்க. சிலர் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அவைலபிளான்னு கேட்குறீங்க, பே பண்ணுறது 9 மணிக்கு பே பண்ணுறீங்க. அதுக்கிடையில் அந்த பீஸ் சோல்ட் அவுட் ஆகிடுது, நான் தான் கேட்டுட்டு தானே பே பண்ணுறேன் அப்படின்றீங்க. ஸோ கேட்டுட்டு பே பண்ணுறது அப்படின்றது கேட்டதுக்கப்புறம் எப்போனாலும் பே பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. கேட்டுட்டாலே அந்த பீஸ் உங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கேட்குற எல்லாரும் அந்த பீஸை பர்ச்சேஸ் பண்ணிட போகிறது கிடையாது. என்கொயரி பண்ண வேண்டியது உங்களோட உரிமை, அதை நீங்கள் என்கொயரி பண்ணுவீங்க. பட் 10 பேர் என்கொயரி பண்ணாங்கன்னா ஒருத்தர் தான் பே பண்ணுவாங்க. ஸோ பே பண்ணால் தான் புக் பண்ண முடியும். எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க.